ஹாய், ஐம் டாக்டர் ரச்சனா, சைக்காட்ரிஸ்ட். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அடிக்ஷன் பத்தி பார்க்கலாம். அடிக்ஷன்னா என்ன? ஒரு விஷயத்துக்கோ இல்ல ஒரு பொருளுக்கோ அடிமையா இருக்கிறதுக்கு பேர் தான் அடிக்ஷன். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இது இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்றது மட்டும் அடிக்ஷன் இல்லைங்க. என்னைக்கு டே டு டே லைஃப் இல்ல ஒர்க் லைஃப், நம்ம ஃபேமிலி லைஃப் அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது, அப்பவே அது அடிக்ஷன் தான். ஒருத்தவங்க எதுக்கெல்லாம் அடிக்டடா இருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆல்கஹால் கண்டென்ட் ட்ரிங்க்ஸ், அதாவது பியர், விஸ்கீஸ், பிராண்டிஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் நிக்கோட்டின், அதாவது சிகரெட்ஸ், பீடிஸ், ஹான்ஸ், கூலிப், ஹூக்கா இதுக்கெல்லாம். தேர்ட் கேனபிஸ், நம்ம யூசுவலா சொல்ற பேர் கஞ்சான்னு சொல்லுவோம். சோ அதுல மேக் பண்ற ஆயில்ஸ், அதுல மேக் பண்ற ஃபுட்ஸ் இது எல்லாம் இருக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஹலண்ட் அடிக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது கெரோசின்ஸ், பெட்ரோல், டீசல்ஸ், நெயில் பாலிஷ் ரிமூவர், நெயில் பாலிஷ், வார்னிஷ் இதுக்கெல்லாம் அடிக்டடா இருப்பாங்க. பிஹேவியரல் அடிக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஃபுட் அடிக்ஷன், இன்டர்நெட் அடிக்ஷன், கேமிங் அடிக்ஷன், மொபைல் போன் அடிக்ஷன், பான் அடிக்ஷன், செக்ஸ் அடிக்ஷன், சோஷியல் மீடியா அடிக்ஷன், ஷாப்பிங் அடிக்ஷன் இது எல்லாமே வரும். அடுத்தது ட்ரக் அடிக்ஷன், அதாவது ஒரு மாத்திரைக்கு கூட நம்ம அடிமையா இருக்கலாம். யூசுவலா தூக்க மாத்திரைக்கு நிறைய பேர் அடிமையா இருப்பாங்க. உங்களை சுத்தி இந்த மாதிரி எதுக்காவது அடிக்ஷன்ல இருக்காங்க இல்ல அடிக்ஷன்ல இருக்கலாம் அப்படின்ற ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் தேவை.